தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக இயங்கி கொண்டிருக்கு ரெண்டு துறையில் தான். ஒன்று கனிமூலத்துறை, இன்னொன்று மது. இது ரெண்டும் உளுந்துருச்சு அப்படின்னா ஆட்சியே கவுந்துடும். அந்த இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துருவேன், சீக்கிரமாக ஒரு வருஷத்துக்குள்ளே நான் கல்லா கட்டணும் அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். இப்போ இன்னொரு மாபெரும் பெரிய ஆள் வந்திருக்காரு, ஐயா ரகுபதின்னு சொல்லிட்டு. இப்போ அவர்கிட்ட தான் கொண்டு வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற அமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கனிம வளங்களை சூறையாடக்கூடியவும் பல வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு புதுக்கோட்டை சுற்றியுள்ள இடத்துலையும் திடீர்னு பார்த்தா திடீர்னு ஜேசிபி வருதா, திடீர்னு பொக்லின்னு வருது. என்னங்கடா உங்களுக்கு 4 வருஷமா எங்கே போனீங்க நான் சொல்லணும். ஆனால் இதை தார்மீகமாக கேட்கறதுக்கான உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சாதியின் பெயரால் நீங்கள் சாதி பெயரை போட்டது தவறுன்னா யாரு கவுடாவான்னு கேட்டவர் யாரு? கண்டிப்பா நீங்க யாரு கவுடாவான்னு கேட்டவர் யாரு? நீ யாரு? நீ தாழ்த்தப்பட்ட பொண்ணான்னு கேட்டவர் யாரு? இதெல்லாம் எந்த கட்சியில இருக்காங்க? உங்களுக்கு பெரியாருன்னா யாருன்னு தெரியாதுங்கிற கதை ஈவே ராமசாமி நாயக்கர்னு போடுறதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அப்ப எங்க போச்சு உங்களோட இது? இன்னைக்கு சாதியை ஒழிக்கிறது நீங்க இந்த நாயக்கர்னு போட்ட ஒழிச்சுதா? இன்னைக்கு ரெட்டி மாநாட்டுல நீங்க போய் கே நேரு நிக்கிறாரு, அது என்னது? கஞ்சா விற்கிறான், போதைப் பொருள் விற்கிறான், சாராய கடை வச்சிருக்கான், கள்ளச்சாராயம் விற்கிறான். இதெல்லாம் யாரோட கையால தரணும்? உங்க அரசு தானே. அதை நீங்க செய்யாம மக்கள்கிட்ட போய் குடிக்காதே, அப்பா சொல்றேன் நல்லா கேளுங்க அப்படின்ட்டு அப்பா சொல்றது இல்ல, அப்பாவோட பிள்ளையோட நண்பர் தான் இன்னைக்கு ரத்திச்சு. அவன் இன்னைக்கு பண்ணாத கூத்தா? இன்னைக்கு பெரியார் அவர்களை பத்தி நீங்க உங்க கட்சியில இருக்கிற ஐயா ரவிக்குமார் அவர்கள் எழுதின புத்தகத்தை எடுத்து படிக்க. அவர் சொல்லாத எதிர்கருத்துங்களா? அவர் பெரியாரின் மீது வைக்கப்படாத விமர்சனங்களா? இன்னைக்கு விமர்சனங்கள் அண்ணன் சீமான் வைக்கும்போது உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா அது உண்மையா இருக்கு, அது பேசு பொருளா மாறுது, மக்கள் இடத்துல நேரடியா போய் செல்றது. இந்த திமுக கூட்டம் எல்லாமே கொள்ளையடித்து மிகப்பெரிய சொத்துக்களை எல்லா நீங்க இந்தியா முழுக்கன்னு சொல்ல முடியாது, உலகம் முழுக்க வச்சிருக்காங்க. உலகம் முழுக்க நெட்வொர்க்கை பரப்பி அத்தனை இடத்துலையும் இவர்களின் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கு? சரி, இப்போ தற்போது நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பல வகையில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கையில முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா, சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு கல்குவாரியில 6 உயிர்கள் பலி போனது தெரியும் இல்லைங்க சார்? அந்த சிவகங்கை மாவட்டத்துல அதே கல்குவாரியில பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. என்னன்னா 8 மாதங்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய லைசன்ஸ் முடிஞ்சிடுச்சு. அதன் பிறகு அவங்க கல்வெட்டி ஏற்றுமதியில செஞ்சிட்டு இருக்காங்க. இங்கதான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சார். நம்ம ஒரு லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆனாலே வண்டியை புனிங்கின்றாங்க, ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்கு. அப்போ கல்குவாரின்ற போது அது பிசினஸ் லைக் இல்லைங்களா? அப்போ இவ்வளோ வருமானம் அவர்கள் முடிந்த பின்பும் தேடுகிறார்கள் அப்படின்னா இது தவறு ஆட்சியாளர்கள் மீதா, அரசு அதிகாரிகள் மீதா? அதாவதுமா இந்த தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக இயங்கி கொண்டிருக்கு ரெண்டு துறையில் தான். ஒன்று கனிமூலத்துறை, இன்னொன்று மது. இது ரெண்டும் உளுந்துருச்சு அப்படின்னா ஆட்சியே கவுந்துடும். ஒட்டுமொத்த வருமானங்களை சுரண்டி அதில் லாபம் ஈட்டி கொண்டு போய் கல்லா கட்டுறது 2 துறை இதுதான். சரிங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வச்சுருங்க, லைசன்ஸ் இல்லாமல் இருங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குங்க, கள்ள சாராயத்தை கொண்டு உள்ளே விடுங்க. இது 2 துறையை மட்டும் நீங்கள் எடுத்து தோண்டிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்த திராவிட சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாகவே வீழ்ந்துடும். அது அதிமுகவும் சேர்ந்து நான் சொல்கிறேன், திமுக மட்டும் நான் சொல்லலாம், அதிமுகவும் சேர்ந்து இதில் இருக்குங்கிறேன். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார் இல்லையா, துரைமுருகன் அவர்கள் கனிமூலத்துறையில் இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டெண்டர் இதெல்லாம் அளவுகோலில் ஏற்றினார். இத்தனை கியூபிக் மீட் மேலே ஏற்றிக்கலாம், 3 கியூபிக்னா இனிமேல் நீங்கள் 5 வரைக்கும் ஆழம் தோண்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஆற்று மணல்களை சில இடத்துல அனுமதி கொடுத்தாரு. இப்படி அடித்த கொள்ளையே மாபெரும் கொள்ளை. அதில் தான் துரைமுருகன் அவர்கள் மேலே பல வழக்குகள் பாயப்போகுது. அவர் ஏகப்பட்ட இடத்துல பல சிக்கல்களில் மாட்டியிருக்காரு.
அதனால தான் இன்னைக்கு அவரை வந்து அந்த துறையிலேருந்து இப்போ விலைக்கு இன்னொருத்திட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அதுலேயே மனோ தங்கராஜ் மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே எங்கள் கன்னியாகுமரியிலேருந்து நிறைய வளத்தெல்லாம் எடுத்துகிட்டு போக விட்டீங்க, அதெல்லாம் உடச்சி கொடுக்குறதுக்கு நான் நிறைய கமிஷன் காசு வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் திடீர்னு வந்து அந்த பாஸை வந்து இப்போ குறைக்கிறீங்க, இனிமேல் வந்து எத்தனை லாரிகள் போகணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வாங்கின கமிஷனுக்குலாம் என்ன பண்ணுறது, நீங்கள் தயவுசெய்து அதை ஏற்றி கொடுங்க, பாஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த விலிங்கம் தொடைமுறத்துக்கு நான் நிறையா கமிஷன் வாங்கிட்டேன், என்ன கமிஷன் நிறையா வாங்கிட்டேன், லஞ்சம் நான் வாங்கிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னு என்ன கேள்வி கேட்குறான். தயவுசெய்து திறந்தீங்கன்னா ஒட்டுமொத்த கன்னியாகுமரி சூறையாடி அந்த இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துருவேன், சீக்கிரமாக 1 வருஷத்துக்குள்ளே நான் கல்லா கட்டணும் அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். இப்போ இன்னொரு மாபெரும் பெரிய ஆள் வந்திருக்காரு, ஐயா ரகுபதின்னு சொல்லிட்டு. இப்போ அவர்கிட்ட தான் கொண்டு வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற அமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டை வறட்சியானதுக்கு காரணமே அங்குள்ள மலைகளும் எல்லாம் சுரண்டப்பட்டு தான். கல்குவாரிகள் அதிகமாக இருக்கிறது புதுக்கோட்டையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் தான். இந்த சைடு திருச்சி, அந்த பக்கம் சிவகங்கை, இந்த சைடு திண்டுக்கல், இது எல்லாமே சூறையாடப்பட்டுருச்சு. அப்போ இனிமே அதை சரியாக செய்யக்கூடியவர் யாருன்னு பார்த்து ரகுபதிகிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் அங்கே வேட்டையை ஆரம்பிச்சிட்டார். அங்கே ஏற்கனவே பெரும் முதலாளிலாம் அந்த 3 பேர் அங்கே தான் இருக்காங்க. மணல் மாஃபியாக்கள்னு சொல்லுவாங்க, வளத்தை கொள்ளை பண்ணுற 3 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. அப்போ இதை வந்து வேகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு ரகுபதி அவர்கள். அங்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு நபர் வந்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருந்தார். உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று அங்கு மக்களின் தாகத்தை தீர்த்து அந்த மக்களின் நற்பெயரை பெற்று ஒரு தமிழன் பெருமையாக ஒருத்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. அவரை முன்னிறுத்தி இந்த கனிம வளங்களை சூறையாடக்கூடியவும் பல வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு புதுக்கோட்டை சுற்றியுள்ள இடத்துலையும் திடீர்னு பார்த்தா திடீர்னு ஜேசிபி வருதா, திடீர்னு பொக்லின்னு வருது. என்னங்கடா உங்களுக்கு 4 வருஷமா எங்கே போனீங்க? 4 வருஷமா உங்களுக்கு நீர்நிலையை பற்றி எந்த இதுவும் தெரியாதா? வறண்டு கிடக்கிறது தெரியாதா? இன்னைக்கு தான் அவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு அவரை முன்னிறுத்தி நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் ஏதோ மிகப்பெரிய சூழ்ச்சி என்று மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற மக்களே, புதுக்கோட்டையை சுற்றி இருக்கிற மக்களே திடீர்னு பேசுகிறாங்க, என்னப்பா இவ்வளோ நாள் இந்த குளத்தெல்லாம் கண்டுக்கவே இல்லை, இன்னைக்கு வந்து இத்தனை பொக்லின் வந்திருக்கு, ஜேசிபிக்கு, இந்த மண்ணெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, இவ்வளோ லாரியாக வந்தது, இந்த மண்ணெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா, 1 வருஷ காலம்தான் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம ஆட்சி வருமா வரான்னு தெரியாது, உறுதியாக நம்ம வரமாட்டோம், அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கோ சுரண்டிக்குவோன்னு சொல்லி தன் கூட இருக்கிற பினாமிகளை வைத்துக்கொண்டு ஒற்றுமுள்ளதாக இந்த மண்ணை கபலீகரம் செய்து கொடுக்கிறார்கள். இதற்கு மிகப்பெரிய விலையை அவர்கள் கொடுப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. கண்டிப்பா சார். அதே மாதிரி சனிக்கிழமை வந்து அந்த யூபிஎஸ்சி தேர்வு நடந்து முடிஞ்சது. அதுல பெண் உரிமையை காத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. அதுல ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெரியார்னு பிராக்கெட்ல போட்டு ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சாதியின் பெயரோடு வந்து மத்திய அரசு வந்து இந்த கொஸ்டின்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த இடத்துல மத்திய அரசு சாதியை வைத்து இவரை குறிப்பிட்டது சரிதானா? இல்ல, அது தவறுதான் நான் சொல்லணும். ஆனால் இதை தார்மீகமாக கேட்கறதுக்கான உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சாதியின் பெயரால் நீங்க வந்து சாதி பெயரை போட்டது தவறுன்னா, யாரு கவுடாவான்னு கேட்டவர் யாரு? கண்டிப்பா நீங்க யாரு கவுடாவான்னு கேட்டவர் யாரு? நீ யாரு? நீ தாழ்த்தப்பட்ட பொண்ணான்னு கேட்டவர் யாரு? இதெல்லாம் எந்த கட்சியில இருக்காங்க? அதே கட்சியில தான். தயாநிதி மாறன் என்ன சொன்னாரு? பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்க ஒடுக்கப்பட்ட ஜாதி, நீங்க எஸ்சியான்னு கேட்டார். இப்போ இவங்கெல்லாம் என்ன பேசிட்டாங்க? சரி, ஈவேராங்கிற பேரை நாயக்கர்னு இல்லாமல் இருந்ததா முன்னாடி? இல்லை அவர்களோட அரசியல் இதில் நீங்கள் அவரோட விடுதலை பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் நாயக்கர்னு போட்டிங்களா? அப்போல்லாம் எங்கே போனீங்க? இதே அவரை பற்றியான படம் எடுக்கும்போது, இதே ஆந்திராவில் போய் வெளியிடும் போது ஆந்திரா மக்களுக்கு புரியணுங்கிறக்காக நீங்கள் அதை இது பண்ணீங்க. அந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் போட்டால் தான் அவரை தெரியுங்கிறக்கான தானே. உங்களுக்கு பெரியார்னா யாருன்னு தெரியாதுங்கிறக்காக தானே ஈவே ராமசாமி நாயக்கர்னு போடுறதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அப்போ எங்கே போச்சு உங்களோட இது? இன்னைக்கு சாதியை ஒழிக்கிறது நீங்கள் இந்த நாயக்கர்னு போட்டால் ஒழிச்சுதா? இன்னைக்கு ரெட்டி மாநாட்டில் நீங்கள் போய் KN நேரு நிற்கிறாரு, அது என்னது? ரெட்டி எல்லாம் நமக்குன்னு சொல்லி பேசுகிறாரு, அது என்னது? அதை நிறுத்திட்டீங்களா? எந்த இடத்துல நீங்கள் சாதியை ஒழிக்கிறதுக்காக நின்றுருக்கீங்க? இன்னைக்கு விடுதலை சித்தியை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? விடுதலை சித்தி என்ற கட்சியை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சாதிய கூரோட தான் நீங்க அந்த கட்சியை பாக்குறீங்க. சாதிய ஓட்டுகளுக்காக நீங்க அந்த கட்சியை வச்சிருக்கீங்க.
அப்படியேப்பட்ட நீங்கள் இந்த ஒரு வார்த்தைக்கு நீங்க இவ்வளோ கொதிக்கிறீங்களே, எனக்கு புரியல. நிச்சயமா டிஎம்கே ஐடி விங் சார்பாக தான் இதை வந்து அதிக அளவுல வந்து பகிரப்படுது. அதாவது வந்து ஜாதியை வைத்து பாஜக வந்து இங்க வந்து கலவரத்தை உண்டு பண்ணி யார் இல்லைன்னா அவங்களுக்கு நீங்க சலைச்சவர் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு நீங்க சலைச்சவர் இல்லை. அவங்க வந்து இந்தியா லெவலில் பண்ணா நீங்க தமிழ்நாடு லெவலில் பண்றீங்க, அவ்வளவுதான். அவரும் நீங்களும் ஒண்ணுதான், ஒரே குட்டையில் உருண மட்டைகள். நீங்கள் சாதியை வைத்து சாதியை பிளந்து சாதியாக எல்லாத்தையும் கூறு போட்டு நீங்க வாக்குகளை வாங்குறீங்க. அவன் மேல இருந்துக்கிட்டு மதங்களாக பிரித்து மதங்களை கூறு போட்டு அதுல இருந்து வாக்குகளை வாங்குறான். உங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒண்ணுதான். கொல்லப்பக்கம் கை கொடுத்துங்க, இப்ப நேரடியா போய் கை கொடுத்து நிக்கிறீங்க. யாரை வைத்துக்கொண்டு நீங்க போறீங்க? சந்திரபாபு நாயுடுக்கு உங்களுக்கு என்ன? சந்திரபாபு நாயுடு மோடியுடன் கூட்டணியில் உள்ளார், என்டிஏ கூட்டணி இருக்கார். உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அவரை கூட்டிட்டு போய் அவரை சந்திக்கிறீங்க. கேள்வி வருது இல்ல? சாதியாக நீங்கள் வந்து ஒன்றா இணைந்து தானே நீங்க அவரை மிரட்டுக்கு தானே போய் பாத்துறீங்க. நான் சொல்லல, பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்னும் ஒரு வார காலத்துல வந்து பள்ளிகள் திறக்கும் போது இதுல வந்து ஒரு நியூ அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா வாரம் ஒரு முறை வந்து நன்னெறி வகுப்புகள் நடத்தணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம வாரம் ஒரு முறை வந்து போதை பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில கவிதை, பேச்சு போட்டி, மீதி நாளா விற்பனை பண்ணுவாங்க, அன்னைக்கு விழிப்புணர்வா இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு அப்டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க பேச்சு போட்டியோ கவிதையோ நடத்தினா போதை விழிப்புணர்வு ஏற்பட்டு விடுமா? அப்படி இல்ல பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயே வந்து இந்த போதை புழக்கங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் பரவுது மக்களிடையே. அப்போ தடுக்க வேண்டியது அதுவா இல்ல விழிப்புணர்வு இங்கேயா? நான் வந்து விழிப்புணர்வு கொடுக்கறதுல தவறு சொல்லலை, ஓகேங்களா? விழிப்புணர்வு ஏற்படுத்தல தவறு சொல்லலை. ஆனால் நீங்க என்னவா இருக்கீங்க? சாராய முதலாளியே நீங்க தாங்க. சாராய ஃபேக்டரி வச்சுக்கிறது உங்க கட்சி தான். ஆண்டவர்களும் ஆண்டு கொண்டு இருக்கிறவர்களும் இவர்கள்கிட்ட தான் சாராய ஃபேக்டரியே இருக்கு. ஒட்டுமுள்ளதாக நீங்க நினைச்சா ஒரு நாள்ல நிப்பாட்டிடலாம். நீங்க எதுக்கு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும் தேவையே இல்லையே. நீ நிறுத்திட்டீங்கன்னா யாருக்கு என்ன வரப்போகுது? கஞ்சா எங்குமே புலங்குறதுக்கு யார் காரணம்? கையாளாத்தனம் தானே. உங்கள் காவல்துறையை வைத்து காவல்துறையே உங்களுக்காக வேலை செய்யுது இல்ல? பிடிக்கணும்னு நினைச்சா பிடிக்கலாமே. கொண்டு வந்து விற்பனை செய்து எல்லா இடத்துலையும் நீங்க கொண்டு போய் பள்ளிக்கு அருகிலேயே கஞ்சா விற்கிறான், போதைப் பொருள் விற்கிறான், சாராய கடை வச்சிருக்கான், கள்ளச்சாராயம் விற்கிறான். இதெல்லாம் யாரோட கையாளாத்தனம்? உங்க அரசு தானே. அதை நீங்க செய்யாம மக்கள்கிட்ட போய் குடிக்காதே, அப்பா சொல்றேன் நல்லா கேளுங்க அப்படின்ட்டு அப்பா சொல்றது இல்ல, அப்பாவோட பிள்ளையோட நண்பர் தான் இன்னைக்கு வந்து ரத்திச்சு. அவன் இன்னைக்கு பண்ணாத கூத்தா? இன்னைக்கு ஹோட்டல்ல நின்று அவர் பண்ணாத கூத்தா? இன்னைக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான காசு. ஒரு பாட்டில் சாராயத்தை இன்னைக்கு வந்து 18 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க, 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்கான்னு செய்திகள் வருதா இல்லையா? இதெல்லாம் படிப்பாரா? இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதுல அன்பில் மகேஷோட பேரும் அடிபடுது. அவரு என்ன துறையில இருக்காரு? பள்ளி கல்வித்துறையில இருக்காரு. கண்டிப்பா சார், நீங்க சொல்வது வரவேற்கக்கூடியதுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போதை பொருள் வந்து நிரந்தரமாக தடை விதிக்காமல் அந்த ஆண்டுதோறும் திரும்ப புதுப்பிக்கிறாங்கல்ல சார், அந்த மாத இடைவெளி சில காலங்கள் இருக்குல்ல, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எது சொல்றீங்க? அதாவது இப்ப லைசன்ஸ் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு 3 மாத காலம் அந்த இடைவெளி இருக்குல்ல சார், நிரந்தர தடை போட்டுடலாம். அதை போட்டுடாம வருடம் அதை புதுப்பித்து கொண்டே இருக்கும் போது அங்க இறக்குமதி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகள்லாம் எழுது இல்லைங்களா? இது எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணுங்க. நீங்கள் வந்து வருமானம் அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சாதான் அவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். இதுதான் அவ்வளோ நோக்கமாக இருக்குமே தவிர, நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, கோவிட் டைம் இருக்குது. கோவிட் டைத்தில் என்ன நடந்துச்சுன்னா, என்றும் இல்லாத அளவுக்கு அதுக்கு டிமாண்ட் அதிகமாக ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான விலைகள் அதிகமாகிட்டே இருந்தது. அப்போ நிப்பாட்டப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு விலை அதிகமாகும், தேவை அதிகமாகும். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல கமிஷன் அதிகமாக வரும், அந்த இடத்துல பார்கெனிங் நடக்கும். இதுதான் அவங்களோட நோக்கமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. நீங்க ஒரு அரசு பள்ளியை நீங்க நடத்துறீங்கன்னா, அரசு பள்ளிக்கு முதன்மை தேவை என்னங்க? வாத்தியார் இருக்கணும். அது உருப்படியா இருக்கா? வாத்தியார் எல்லா இடத்துலையும் நிரப்பப்பட்டிருக்கா? அவர்களுக்கான ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா? சரியான பள்ளி வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கா? இது எதையுமே செய்யலையா? இதெல்லாம் யாரோட இதுல வருது? நீங்கள் இந்த நிதியை நீங்கள் இங்கிருந்து நீங்கள் தமிழ்நாட்டு நிதியிலிருந்து எடுத்து பண்ண முடியாதா? எதற்காக நீங்க மத்திய அரசை நீங்க நோக்கி நிக்கணும்? காமராஜர் அவர்கள் என்ன பண்ணாரு? அடுத்து வந்த அரசுகள்லாம் நீங்க செஞ்சிருக்கலாம்ல. ஒரு சாதாரண ஒரு கட்டடத்தை ஒழுங்கா கட்ட முடியலையே உங்களால.
ஒரு 500 பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை சரியா கட்ட முடியல. இன்னைக்கு கட்டணும்னு அடுத்த நிமிஷம் இடிஞ்சு விழுது. மேற்கூரை இடிஞ்சு விழுந்து பல இடத்துல பல பள்ளி குழந்தைகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே. ஒரு கழிவறை ஒழுங்கா இல்லையே, அவர்களுக்கான சானிட்டரி நாப்கின் சரியா கொடுக்கப்படலையே, தண்ணீர் வசதி கொடுக்கப்படலையே. இதுதானே முதன்மையா இருக்கணும். நீங்க போன் அடிச்சு நான் வந்து அமைச்சர் பேசுறேன், என்ன சொல்றீங்க? அமைச்சர் பேசி, அப்பா நீ கவலைப்படாத, நீ எதுவும் மனசு தேஞ்சிடாத, நீ அடுத்த வருஷம் நல்லா படிக்கலாம். இதுவா வேலை? தரம் இல்லை என்பது தரமே இல்லையாங்க. நீங்க அவன்கிட்ட போய் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க நாம் தமிழர் கட்சி நீங்க உற்று நோக்கினா தெரியும், நாங்கள் என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வர்றோம், எப்படி கல்வி முறை எப்படி மாற்றப்படணும். அவர்களுக்கான நீங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து முதல்வன் திட்டமா, நான் முதல்வன் திட்டம், இதை நீங்க கொண்டு வந்ததுனால எல்லாம் மாறிடுமா? நீங்க சொல்லுங்க. ஒரு யதார்த்த இதுக்கு வரணும்ல. அந்த பிள்ளைகளோட எல்லா நீங்க ஒரு உணவு போடுறீங்கிறீங்க, அது தரமா இருக்கா? எதுவுமே நீங்க சரியா செய்யலாம எல்லாத்துலயும் ஊழலை செய்துவிட்டு நீங்கள் இதெல்லாம் நல்லா நடக்கும். நீங்க பிள்ளைகள்லாம் அப்பா யாரும் போய் மதுக்கு அடிமையிடக்கூடாது, யாரும் போய் குடிக்கக்கூடாது, யாரும் கஞ்சா அடிக்கக்கூடாது, நீங்க செய்யறது எல்லாமே செஞ்சுட்டு மக்கள்கிட்ட போயிட்டு நின்றுக்கிட்டு மக்களுக்கு போய் 500 ரூபா காசை கொடுத்து அவனுக்கு சாராயத்தை கொடுத்து குவாட்டரை கொடுத்து அவங்க அப்பனை குடிகாரனாக்கி அவங்க அப்பா தினசரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிச்சிட்டு வீட்டில் கொடுக்க வச்சது நீதானே. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்? இதெல்லாம் சிந்திக்க வேணாமா? அப்போ இதெல்லாம் ஒரு சைக்கிள் தானே இது. நீ செய்யறதுனால தான் இது எல்லாமே நடக்குது. கண்டிப்பா சார். அதே மாதிரி இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அந்த கல்லிறக்கும் மாநாடு நடந்தது இல்லைங்களா? அதுல சீமான் அவர்கள் கலந்து கொண்ட போது என்ன சொன்னார்னா, அதாவது இந்த சுயசார்பு தொழில்லாம் வந்து அப்பையில இருந்தே வளர்ந்துட்டு வந்திருக்கோம், இந்த ஆடு மாடு மேய்க்கிறது, கல் இறக்குவது, இந்த தொழில்கள்லாம். ஆனா இதற்கு வந்து தடையாக இருந்ததே பெரியார் அவர்கள் தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு அந்த தொழில்கள்லாம் பெரிய அளவுல இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இல்லைங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரோட தொலைநோக்கு பார்வைன்னு சொன்னாங்களா, அது முற்றிலுமே தவறானதுங்கிற. எல்லாரையும் வந்து மடைமாற்றிட்டு அவர் முத வந்து சுதந்திரத்துக்கே எதிர்ப்பு தெரிவிச்சதான் அவர். ஆமா, வெள்ளையர்கள் போகக்கூடாது, வெள்ளையர்கள் இருந்தாதான் நீ வந்து சமூகத்துல முன்னேறி வருவ, அவர்கள் தான் இருக்கணும்னு சொன்னவர் தான். சரிங்களா? அப்படியாப்பட்டவர் நீங்க வந்து பெண்களுக்காக போராடினாரு, பெண்கள் மறுமலர்ச்சிக்காக இருந்தாரு, எல்லாம் பேசுறாங்க. சரியா? ஆனா நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி நீங்க பேசுனீங்க. சரியா? நீங்க தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஒரு நம்ம தமிழர்களின் ஒரு வாழ்வியல் முறை. எல்லா இடத்துலையும் ஐயா நம்மளவர் கூட சொல்லியிருப்பாரு, நீ வந்து ஒரு வீட்டுல நீ பசி பட்டினிய பஞ்சத்தை பார்க்காம இருக்கணும்னா ஒரு வீட்டில் ஒரு மாடு இருக்கணும், ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு வாழை மரம் இருக்கணும், ஒரு தென்னை மரம் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீ வாழ்நாள் ஃபுல்லா நீ வந்து பட்டினி, அது வந்து தற்சார்பு வாழ்வு முறை. நீ யாரையும் போய் எதிர்பார்த்து நிக்க வேணாம், யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேணாம். ஆனா நீ என்ன சொல்றீங்க? குளோபலைசேஷன் எல்லாம் வந்து பொருளாதாரத்தில் நம்ம வந்து உலக பொருளாதாரம் ஆயிடுச்சு, வர்த்தகம் ஆயிடுச்சு, அதனால வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் எல்லாம் நுகர்வோரா, நீங்க எல்லாருமே நுகர்வோரா தான் மாறிட்டீங்க. நீங்க வாங்கக்கூடிய இடத்துல தான் நிக்கிறீங்க, உற்பத்தியாளராக இல்ல. மாற்று நீங்க மாற்றுங்கிற நீங்க ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல இல்லையே. நீங்க வந்து உங்க எல்லாத்தையும் என்ன சொல்றீங்க? நீங்க இதெல்லாம் கத்துக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி உலகத்தை பார்க்கணும். சரி பார்க்கணும். அவன் என்ன பண்றான்? அவன் வந்து மேனுஃபேக்சர் பண்றான். நீங்க இன்னும் வந்து வாங்கி 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 கொள்ளக்கூடிய இடத்துக்கு நீங்க நகர்த்துனது உங்களோட தவறான பொருளாதார இதனால தானே. அதை நீங்க மாற்றாம இருக்கிற அதுக்கு நீங்க முதல்ல நீங்க பெரியாரும் ஒரு காரணமா தானே. ஒட்டுமொத்தமாக பெரியார் தான் நான் சொல்ல வரல, பெரியாரோட சீர்திருத்தம்னு பேசின அதுவும் ஒரு காரணம். எப்படி அந்த பனை மரங்களை வெட்டுனது அந்த மாதிரி விஷயங்களை வச்சு சொல்றீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், பனை மரத்தை தாண்டி நீங்க என்ன சொல்றன்னா இப்ப பேசுறாங்க மதிவதெல்லாம் பேசுறாங்க. பெரியார் இல்லைன்னா பெரியார் அப்படி சொன்னார், பெரியார் வந்து எல்லாத்தையும் படிக்க சொன்னார், உங்க அண்ணன் வந்து அண்ணன்னு சொல்லிக்கிட்டு திடீர் வந்து எல்லாத்தையும் படிக்காதீங்க, இன்னும் கற்காலத்துக்கே போங்கன்னு சொல்லி விரட்டுறாருன்னு ஒரு அபத்தமான பேச்சுக்களை பேசுறாங்க. யாருமே நாம் தமிழர் கட்சி யாரையும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. தற்சார்பு வாழ்க்கை முறை என்னன்னு நீங்க கத்துக்கணும். நீங்க வந்து ஒரு உதாரணம் சொல்றேன், ஆடு மாடு மேய்க்க போயிட்டாருன்னு சொல்றாங்க. யாரும் வந்து நேரா போய் உன்னை ஆடு மாடு மேய், நீ படிச்சுட்டு வந்து ஆடு மாடு மேய்லாம் சொல்லலை. அதுவும் ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் உள்ள ஒரு தொழில். அதை நீ செய்ய தவறதுனாலதான் உன் பொருளாதாரம் இன்னொரு மாநிலத்துக்கு போயிருச்சு, நீ வாங்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு தான் சொல்றாங்க. உன்னை நீ படிச்சுட்டு நீ பிஇ முடிச்சுட்ட, நீ வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்ட, எம்பிபிஎஸ் படிக்காதன்னு சொல்லலை.
அதை தாண்டி இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, இங்க ஒரு பொருளாதாரம் இருக்கு, இங்க ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை இருக்கு. இந்த இடத்துக்கு நீ மாறு, நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிக்க வேணாம். நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் கம்பெனி ஆரம்பிச்சு இங்க வந்தானா ஒட்டுமொத்தமா அது ஃபாக்ஸ்கானா இருக்கட்டும், இல்ல சாம்சங்கா இருக்கட்டும், எந்த கம்பெனி இங்க வந்தாலுமே அவன் ஒட்டுமொத்தமாக 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ உனக்கு வேலை கொடுக்க மாட்டான். கண்டிப்பா நீ 10 ஆண்டுகள் உன்னை சுரண்டிடுவான். அவனுக்கு போதிய அளவு லாபம் பெற்றுனா ஒரு இடத்துல சரியா ஆரம்பிச்சிட்டானா உன்னை அப்படியே போட்டுட்டு அவன் வேற நாட்டுக்கு போயிடுவான். அப்ப நீ என்ன பண்ணணும், இங்க உள்ள வாழ்வியல் முறையில, இங்க உள்ள பொருளாதார முறையில, இன்னைக்கு நீங்க கோவிடா இருக்கட்டும், கோவிட் டயத்துல உலகமே அமெரிக்கால இருந்து எல்லாருமே சரிஞ்சு போய் நிற்கும் போது தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாமே பெரிய அளவுல பாதிக்கப்படல. ஏன்னா அவன் வீட்டுல அரிசி இருந்துச்சு, அவன் பக்கத்திலே விவசாயத்தை நம்பி இருந்தனால அவன் எதுக்கு போய் கையேந்தி நிக்கல. இன்னைக்கு அமெரிக்கால போய் நின்றுட்டு நீங்க போனா வால்மார்ட்ல போய் நின்றுட்டு இருக்கான், கியூல நின்றுட்டு இருப்பான், சோறு கிடைக்குமா எதுவும் இல்லாட்டு. ஆனா இங்க அப்படி இல்லையே. அப்ப இந்த வாழ்வியல் முறையை நீங்க மேலும் 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 பெருக்கணும்னு நாங்க சொல்றோம். அந்த வாழ்வியல் முறைக்கு நீ போகணும்னு சொல்றோம். ஒரு மாடு என்ன பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குது, அதை நீ சரியாக பராமரித்து வைத்தால் நீ யாரையும் நம்பி இருக்க வேணாம். சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலுக்கு நீ மாறணும்னு சொல்றோம். அப்ப இதை நீங்க தவறாக புரிந்து கொண்டு பெரியார் அவர்கள் புரட்சி ஏற்படுத்தினார், பொண்ணெல்லாம் சமைக்கவே வேணாம், எல்லாரும் ஹோட்டல்ல தின்னுக்குங்க. இது எப்படி ஒரு 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 பிற்போக்கான தரமா இருக்கு. இதை அவங்க முற்போக்குன்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. இதுதான் அபத்தமா இருக்கு. இதை தான் நான் இந்த திராவிட கழகமும் பெரியார் அவர்களும் பேசி இதை பின்னுக்கு தள்ளியது அவர்கள் தான். கண்டிப்பா சார். இப்ப இதற்கு திரும்ப அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் சீமான் அவர்கள் பெரியாரின் சர்ச்சையை கைவிடல, இப்படி பெரியாரை வைத்து குதர்க்கமாக பேசினார் அப்படின்னா இது எதிர்கால அரசியலை வேற திசைக்கு நோக்கி கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி நான் கேட்கிறேன் அண்ணன் திருமான் அவர்கள், அவர் என்ன சரியான திசையில அவர் கொண்டு போயிட்டார், அவருக்கு பதில் சொல்லட்டும். அவர் இந்த கேள்விக்கான அவர் பதில் சொல்றாரு. என்ன சரியான திசையில நீங்க அரசியல் எடுத்து நீங்க கொண்டு போயிட்டீங்க, போய் இன்னைக்கு ஒரு ஒற்றுமையாக இன்னைக்கு அவர்களை சார்ந்து அவர்களை விட்டு பிரிய முடியாமல் கம்மு போட்டு ஒட்டின அளவுக்குல அந்த கட்சியோட ஒரு தலித் விங்கு மாதிரி செயல்பட்டு தான் நீங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கீங்க. அதுதான் உண்மை. நீங்க என்ன சரியான அரசியல் நீங்க உங்களை சார்ந்த உங்களை நம்பிய ஒருத்தருக்கு நீங்க சரியான அரசியல் நீங்க போட்டீங்கன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துலயாவது சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த அரசியல் மேன்மைக்கா நின்று உங்களால எதுவுமே பண்ண முடியலையே. அப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க அண்ணன் சீமான் அவர்களை பத்தி கை நீட்டி நீங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? எந்த இடத்துல? இன்னைக்கு நாங்கள் உங்களை மதிக்கிறோம், அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக இன்னைக்கு நீங்கள் வளர்ந்து நிற்கிறீங்க, அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் யாரின் ஊதுகுழலா நின்று பேசுறீங்கள் தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு பெரியார் அவர்களை பத்தி நீங்க உங்க கட்சியில இருக்கிற ஐயா ரவிக்குமார் அவர்கள் எழுதின புத்தகத்தை எடுத்து படிக்கீங்க. அவர் சொல்லாத எதிர்கருத்துக்களா, அவர் பெரியாரின் மீது வைக்கப்படாத விமர்சனங்களா? இன்னைக்கு விமர்சனங்கள் அண்ணன் சீமான் வைக்கும் போது உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா அது உண்மையா இருக்கு, அது பேசு பொருளா மாறுது, மக்கள் இடத்துல நேரடியா போய் செல்றது. அவங்க ஆமா அப்படி இல்லை உண்மைதானே, அவர் இப்படிலாம் சொல்லியிருக்காருல்ல, நாம தான் இப்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான் அவரின் கருத்துக்கள் எல்லாமே விமர்சனத்துக்கு. அண்ணன் சீமான் அவரின் கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வந்தது இல்லையா? நீங்கள் வைத்தது இல்லையா? உங்கள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் வைத்தது இல்லையா? அதை என்னைக்கா நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? மிக கொச்சையாக மிக கேவலமாக நாம் தமிழர் கட்சியை பேசி ஒவ்வொரு முறையும் பேசுறாரு அண்ணன் வன்னியரசு பேசுறாரு. அதுக்கு நீங்கள் ஏதாவது இது சொல்லியிருக்கீங்களா, கண்டிச்சிருக்கீங்களா? அப்புறம் கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்று சிஎம் அவர்கள் கொளத்தூர்ல போயிருந்தாரு ஒரு தொகுதி சார்ந்த நலத்திட்டங்களுக்காக. அப்போ பாத்தீங்கன்னா மகளிர்கள்லாம் 1000 ரூபாவை கையில வச்சுட்டு நடனம் ஆடி இருக்காங்க. இதை டிஎம்கே ஐடி விங் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, சீமான் அவர் வந்த போது இந்த மாதிரி வரவேற்பு இருந்ததா, இதே இபிஎஸ் வரும்போது இந்த மாதிரி வரவேற்பு இருந்ததா, எங்க அப்பா முதல்வருக்கு எவ்வளவு ஒரு வரவேற்பு பாருங்க அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த 1000 ரூபா கொஞ்சம் கையில இருந்து புடிங்கிட்டாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1000 ரூபா ஒரு தடவை கையிலேருந்து எடுத்துட சொல்லுங்க, அப்போ வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்கள் உண்மையா நேசிச்சு அவர்கள் வரவேற்பு கொடுக்கணும். நீங்க திமுகவோட ஒரு விங்கு மகளிர் அணியை கூப்பிட்டு அவர்கள் இதை போட்டு 1000 ரூபா காசை கொடுத்து இப்படி ஒரு பாட்டை பாடுங்க, எங்க முதலமைச்சர் அதுக்கெல்லாம் குதூகலிச்சிருவாரு, அதெல்லாம் மகிழ்ச்சி ஆயிடுவாரு, அவரை ஒரு பொம்மையாக வச்சுக்கிட்டு தான் செயல்படுறாங்க. அவருக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அதான் உண்மை. பக்கத்துல நிக்கிற சேகர் பாபு கிட்ட கேட்டு பாருங்க, அவரு கூட தெரியும், இவருக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் ஒரு கூத்தாடி நிலைமைக்கு தான் கொண்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது மக்களுக்கு நீங்க எந்த இடத்துலையும் நீங்க நன்மை செய்யலை. அங்கே ஆடினவங்களாம் மக்களா? அவங்களாம் மக்களா? நீங்க மக்கள்னு நான் நம்பிடுவோமா? போட்டோஸ் வீடியோ ஷூட் நடத்திருக்கீங்க,
அடுத்து நீங்கள் எலெக்ஷனுக்கு வர்றதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள்லாம் உடனே நம்பிடுவாங்க. 1000 ரூபா கொடுத்தோன்னா மகிழ்ச்சி ஆகிட்டேன். மனசாட்சி தொட்டு ஒருத்தர் சொல்லுங்க, ஒரு 1000 ரூபா வைத்து கொண்டு ஒரு பிச்சைக்காரனாக கூட வாழ முடியாதுங்க. ஒரு 1000 ரூபா நீங்கள் இலவசமாக கொடுக்குற வச்சு ஒரு பிச்சைக்காரன் வாழ்வை நடத்திடுவானா சொல்லுங்க? அவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்பான். நான் சொல்கிறேங்க, இந்த ஒரு சிக்னலில் போய் நீங்கள் நின்று பாருங்க, ஒரு ஆள் குறைஞ்சது 5 ரூபா போடுவாங்க. நீங்களே போட்டிருப்பீங்க, 10 ரூபா போட்டிருப்பீங்க. ஒரு நாளைக்கு அவன் சர்வசாதாரணமாக 500லேருந்து 1000 ரூபா எடுப்பான். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு பெண்ணை அவளை கொச்சைப்படுத்தி அவளை வீட்டிலே தங்க வச்சு, இதுதான் அடிமைத்தனங்கிற, இதுதான் இந்த பெரியாரோட புத்திங்கிற. அவர்கள் நிம்மதியாக வேலை வாய்ப்பு போயிருப்பாங்க. இந்த இதெல்லாம் பெரியார் சொல்லி கொடுத்தாரா? 1000 ரூபா கொடுத்து அவங்களை வீட்டிலே உட்காரவி, இந்த 1000 ரூபா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காரா? ஏற்றுக்குவாரா அவரை? இந்த 1000 ரூபா போதுமா? ஒருத்தர் குடும்பம் நடத்த இந்த 1000 ரூபா போதுமா? ஒழுங்காக அவங்க அழகாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பூக்கட்டி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு வீட்டில் போய் வேலை பார்த்துருப்பாங்க, ஒரு இடத்துல போய் காய்கறி விற்றுருப்பாங்க. எல்லாத்தையும் கெடுத்து அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா இலவசமாக கொடுத்து சும்மா உட்கார வச்சுட்டு எந்த வேலைக்கும் போக விடாமல் அவங்களுக்கு அரசியல் கூட்டத்துக்கும் இதுக்கும் 500 1000 கொடுத்து அவங்களையும் கூட்டத்து உட்கார வச்சு அங்கே உள்ள ஆண் வீட்டில் உள்ள ஆண் சம்பாதிக்கிறவனையும் சாராயத்தை கொடுத்து அவனை ஒரு மூலையில் ஒதுக்கி விட்டு ஒட்டு மொத்தமாக இது எல்லாத்தையும் சீர்கடிச்சு இன்னைக்கு வடநாட்டுக்காரர் எல்லாம் இறங்கிட்டான். நீங்கள் எந்த வேலையில் நீங்கள் இன்னைக்கு இந்த நம்ம ஊர் ஆண் பெண் இருக்கான்னு சொல்லுங்க. நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். ஒரு இடத்துலையும் ஆட்கள் கிடையாது, பெண் ஆண் வேலைக்கு வர்றது கிடையாது. தினசரி வேலைக்கு பெண் ஆண் இங்கே உள்ளவங்க கிடையாது. வடநாட்டிலேருந்து வர்றான், பெண் வந்து ஆந்திராலேருந்து வர்றாங்க. வெக்கத்தொண்டு சொல்றாங்க, இன்னைக்கு ஆந்திராலேருந்து உள்ள பெண்கள் தான் இன்னைக்கு உள்ள சாதாரண வேலையில இங்க பண்றாங்க. நிச்சயமா அதிகமாக உழைப்பதற்கான உடல் நிறுத்திட்டீங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்க நிறுத்திட்டீங்க. அவங்க எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கிட்டீங்க. அவங்களுக்கு காசை கொடுத்து சாராயத்தை கொடுத்து பெண்களுக்கு எல்லாத்தையும் இலவசத்தை கொடுத்து அவங்கள உழைக்கிறதுக்கான எந்த இதுலையுமே நீங்க நவராம உட்கார வச்சிட்டீங்களே. அது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அது. சும்மா கண்டிப்பா சார். இப்படி பல விமர்சனங்கள் இருந்தாலும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதாவது டெல்லி பயணம் வந்து மோடியின் காலை பிடிப்பதற்காக சென்றிருக்கார் அப்படின்லாம் சிஎம் அவர்களின் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உதயநிதி அவர்கள் சொல்றாரு, எனக்கு மோடிக்கும் பயமில்லை, எங்களுக்கு ஈடிக்கும் பயமில்லை அப்படின்னு ஒரு கோர்வையா பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா ஆமா, அவர் அந்த ரைமிங்கா பேசுறது மட்டும் தான் அவர் பேசுவார். என்ன ஒட்டு மொத்தமா நான் திருப்பி சொல்றேன்ல, அவர்கள் வந்து என்னென்னைக்கெல்லாம் இந்த பிரச்சனையில மாட்டுறாங்களோ அன்னைக்கெல்லாம் நேராக போய் காலில் வந்துடுவாங்க, சரணடைஞ்சிருவாங்க, டீல் பேசிடுவாங்க. இதை பிஜேபியும் வரவேற்குது. பிஜேபியும் இதைத்தான் எதிர்பார்க்குது. பிஜேபிக்கு ஒருபோதும் திமுகவை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும்னு தேவை கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னு கேட்டுங்க. திமுக மாதிரி சமரசமாகிறதோ இல்லை அவர்களை வரவேற்கிறதோ அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்கிறதோ வேற எந்த கட்சியுமே செய்யல. அதிமுக கூட செய்யல, அதிமுக செய்யாது. புரியுதுங்களா? ஆனா இவர்கள் அவங்களை அடிமை என்பார்கள். ஆனா இவங்க தான் ஒட்டுமொத்தமாக, ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, இந்த திமுக கூட்டம் எல்லாமே கொள்ளையடித்து மிகப்பெரிய சொத்துக்களை எல்லா நீங்க வந்து இந்தியா முழுக்கன்னு சொல்ல முடியாது, உலகம் முழுக்க வச்சிருக்காங்க. உலகம் முழுக்க நெட்வொர்க்கை பரப்பி அத்தனை இடத்துலையும் இவர்களின் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது இது வீழ்றதுக்காக விட மாட்டாங்க. யார் காலை வேணாலும் பிடிப்பாங்க, யார் காலில் வேணாலும் விழுவாங்க, என்ன சமரசம் வேணாலும் பண்ணுவாங்க. அவர்களுக்கு இந்த நாட்டை பத்தி கவலையே கிடையாதுங்க. தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனாலும் சரி, அழிந்தாலும் சரி. நான் சொல்றேன்ல, பாஜக இன்னைக்கு நீங்க வந்து வேற ஒரு ஊருக்கு இங்க இருந்து நீங்க எல்லாத்தையும் அந்த நாட்டில் உள்ள எல்லாத்தையும் நீ வளங்களை எல்லாம் கொண்டு வானா உடனே கொண்டு போய் கொடுத்துருவான். மக்கள் செத்து போனாலும் கவலைப்பட மாட்டான். அதுதான் திமுக. அவர்கள் பொழைப்பதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க. குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நீங்க எப்படி சொல்றீங்க? அதே உதயநிதி அவர்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தயவு செஞ்சு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, ஏன்னா அவங்க பாஜகவிடம் தமிழ்நாட்டையே அடகு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆளக்கூடியவர்களின் ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். நான் ஒன்னு சொல்றேன். திமுக அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. அந்த நேரத்துல கூட இந்த அளவுக்கு பாஜகவுக்கு வெள்ளக்குடி பிடிச்சிக்கிட்டோ வெள்ளை கொடையை பிடிச்சிக்கிட்டோ சரிங்களா, ஆர்எஸ்எஸ்க்கு ஊர்வலம் நடத்துறதுக்கோ பாஜக எல்லா இடத்துலையும் உள்ள போறதுக்கோ அண்ணாமலை அவர்களை இவ்வளோ தூரம் பரப்புற, இவ்வளோ தூரம் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த மண்ணில் உலா விட்டதுக்கோ அதிமுக செய்யலை. திமுக அரசில் தான் செஞ்சிச்சு, திமுக தான் செஞ்சிச்சு. ஒட்டுமொத்தமாக திமுக பின்னாடி இருந்து, ஏன்னா நான் திருப்பி சொல்றேங்க, இந்தியா முழுக்க அவங்களுக்கு வளங்கள் இருக்கு, அதெல்லாம் பாதுகாக்கணும், அதெல்லாம் காக்கப்படணும். இவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, திமுக ஒட்டுமொத்தமாக அவர்கள் சாம்ராஜ்யம் எல்லா நாடுகளும் இருக்கு.
மொரிஷியஸாக இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இவர்கள் தான் பின்புலத்திலிருந்து இவர்கள். ஆனால் பாஜக ஏன் ஒட்டுமொத்தமாக எதிர்க்காதுன்னு ஒன்று இருக்கு. அப்படி இவங்களாம் பண்ணுறாங்களே, பாஜக வளரணும்னா திமுக எதிர்க்கணும்னு, அப்படி பண்ணாது. ஏன்னா திமுக ஒட்டுமொத்த எடுத்துட்டா இங்கே இவங்களுக்கு தேவை இருக்குது, லாபி இருக்குது, 2 பேருக்கு மேலே குடுக்கல் வாங்கல் இருக்குது. அதனால பின்புலமாக இருந்து கொண்டு தான் இந்த வேலைகளை செய்வார்களே ஒழிய, முன்னாடி இருந்து அவங்க நீங்கள் கேட்கலாம் நாளைக்கு அப்போ கூட்டணி அமைக்கலான்னு, அமைக்க மாட்டாங்க. இல்லை இந்த ஈடி ரைடை எப்படி பார்க்குறீங்க? அப்போ இல்லை ஈடி ரைடும் அதுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து பலவீனமாக ஆக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பலமாக இருக்கும்போது உங்களை பலவீனப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு கொஞ்சம் ஏதாவது எதிர்த்து வெளியில் வார்த்தை விட்டீங்கன்னா இதை கையில் எடுத்து பிடிச்சிக்குவாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவங்கள வந்து இது பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி இதாக இருக்கட்டும், நீங்கள் ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், இல்லை ஐயா பொன்முடியாக இருக்கட்டும், இவங்க 3 பேர் துரைமுருகனாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படி தான் நடக்கும். இவர்கள் எல்லா குடுமையும் கையில் வச்சுக்குவாங்களே தவிர, இவர்களை அதை வைத்துக்கொண்டு தனக்கு சாதகங்களாக நடக்கணும்னு நினைப்பாங்களே தவிர, ஒட்டுமொத்தம் இவங்களை பிடிச்சிட்டா இவங்க வேலை நடக்காதுல்ல, இவங்க உள்ள நுழைய முடியாதுல்ல, இவங்களுக்கான வேலைகளை இங்கே செய்ய முடியாதுல்ல. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த RN ரவியா இருக்கட்டும், அவரை வைத்துக்கொண்டு, ஆளுநரை வைத்துக்கொண்டு இங்கே நடக்கக்கூடிய அனைத்து கல்லூரியோட பல்கலைக்கழகத்திலும் இவர்களோட லாபி பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே சாத்தியப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்னால தான். ஒரு பிளானிங் சொல்றீங்க. இவங்களை எல்லாமே பண்ண விடுவாங்க, இவங்களை திருட விடுவாங்க, இவங்க போய் எல்லாத்தையும் செய்ய விடுவாங்க, இவங்களுக்கு எல்லா உதவியும் கொடுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக தன் கைக்குள் வைத்துக்கொண்டு, தன்னை வளையத்தில் வைத்துக்கொண்டு இவர்களை வைத்து ஆதாயம் அடைஞ்சுக்குவாங்க. அதை திமுகவும் செய்யும். நீங்க இல்லந்தோறும் கல்வி என்னது? இல்லந்தோறும் கல்வி யாரோட திட்டம், எதோட திட்டம்? கண்டிப்பா தேசிய கல்விக் கொள்கை. இதெல்லாம் யார் பண்றா? திமுக பண்ணும். நீ ஹிந்தியை ஒட்டுமொத்தமா ஒழிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, ஒழிக்க மாட்டாங்க. அவர்கள் அதை பற்றியான நோக்கம் கிடையாது, எண்ணம் கிடையாது. மறைமுகமாக பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. பாஜகவுக்கு அதிமுக ஒரு என்ன சொல்றது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அங்க போய் சேர்றாங்க. அந்த கட்சியின் தலைமை ஒழிக்கப்பட்டுருச்சு, தலைமையை வந்து இறந்துட்டாங்க, சரியான தலைமை கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில அவர்களுக்கு வேற வழி இல்லாம தான் நீங்க அன்னைக்கு போய் அவங்க வந்து கை கொடுத்து நின்றாங்க. ஏன்னா இறக்கும் வரை அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னாங்க, என்றைக்குமே பாஜகவோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இவங்க போறதுக்கான காரணம், தன் கட்சியை இழந்து விடக்கூடாது. நான் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன், இல்லை அவங்களுக்கு இதா பேசுறேன்லாம் கிடையாது, யதார்த்தத்தை சொல்றேன். ஆனா திமுக அப்படி இல்லையே. திமுக அதுக்காக போலையே. திமுக தன்னோட சுயநலத்துக்காக போய் நிற்குது. இந்த மக்களுக்காக போய் நிற்கல. மக்களுக்கு வளர்ச்சி வேணும், மக்களுக்கான நிதியை திரட்டி கொடுக்கணும், மக்களுக்கான நிதி கொடுக்கப்படலை, அதுக்காக போகணும்லாம் போல. தான் மாட்டிக்கிட்டோம், தான் எல்லா சிக்கல்லையும் மாட்டியிருக்கோம், அதுலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு நம்ம இவங்களோட தயவு தேவைப்படுது. அதுக்கு நமக்கு உறவினராக இருக்கிற, நட்பாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு தேவைப்படுறாரு. அப்போ அவர் இல்லைன்னா அங்கே பிஜேபி ஆட்சி கவுந்துரும். சந்திரபாபு நாயுடு கொடுக்குற சப்போர்ட்னால தான் இன்னைக்கு அங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்கு. அப்போ இவர் மூலயமா போகிறது. இப்போ இவரை கூட்டு போய் காய்களை நகர்த்துறாங்க. இவ்வளோதான் நடக்குதே தவிர, மித்தபடி அவர்கள் பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பவர்களோ, சனாதானத்தை எதிர்ப்பவர்களோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமா சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி.